மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய திமுக இப்போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சி என்று மாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு மலரும் போதுதான் கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியும் என்று சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட போது கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று தமிழக கட்சிகளால் அறிவுறுத்தப்பட்டது. அதற்கேற்ப தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவு தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காதது தமிழக மீனவர் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தஞ்சாவூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசுகையில், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய திமுக அரசு தற்போது மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சி என்று மாற்றிவிட்டார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில சுயாட்சி என்று பேசிக்கொண்டே தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் பறிகொடுத்து விட்டனர். தமிழர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு உரிமையையும் பெற்று கொடுக்கவில்லை. தற்போது ஆட்சியில் உள்ள திமுகவால் கச்சத்தீவை மீட்க முடியாது. தமிழ் தேசியத்தால் மட்டுமே கச்சத்தீவை மீட்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு உருவாகும் போது கச்சத்தீவை மீட்டெடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்போம். அப்படி முடியவில்லை என்றால் எங்களை பிரித்து விடு என்று சொல்லுவோம். தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வரும் சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், தமிழக மக்களின் உரிமைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்றும், மாநில சுயாட்சி என்று கூறிக்கொண்டே தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு தமிழகத்தில் அநீதியை மட்டுமே விதைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமென்றால் அந்தந்த மாநிலங்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுவே கூட்டாட்சி தத்துவம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.